என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டிலுடைய பாட்டம் போர்ஷனை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அந்த பிளாஸ்டிக் பாட்டிலுடைய பாட்டமை கட் பண்ணி வச்சுட்டு இப்போ நம்ம அது கூடவே தெர்மாக்கோல் எடுத்துருக்கோம். அந்த தெர்மாக்கோலை நம்ம கட் பண்ணி வச்சுட்டு அந்த பாட்டம் போர்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு அந்த தெர்மாக்கோலை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பிளாஸ்டிக்கில் வந்து உள்ள இன்செர்ட் பண்ண போகிறோம். பாருங்க இந்த மாதிரி சர்க்கிள் ஷேப்பில் கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம க்ளூ அப்ளை பண்ணிட்டு இதுக்குள்ள வந்து தெர்மாக்கோலை இன்செர்ட் பண்ணி விட்டுருங்க. இன்செர்ட் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கோங்க. அவ்வளோதாங்க. இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டு நீங்கள் இதை இப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதை இப்படியே யூஸ் பண்ண போறீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான ஊசி எல்லாத்தையுமே இதில் நீங்கள் இன்செர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்க அந்த தெர்மாக்கோல்ல அழகாக இன்செர்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கீழே விழவே விழாது. இதை கொஞ்சம் டெக்கரேட் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய கலர் டேப்போ லேஸோ ஏதாச்சும் ஒன்றத்தை வந்து இந்த மாதிரி சைடில் வந்து நீங்கள் அழகாக க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுருங்க. நான் வந்து கலர் டேப் போட்டிருக்கிறதால க்ளூ தேவைப்படலை, அப்படியே ஒட்டி விட்டுட்டேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய க்யூட்டான நீடில் ஸ்டாண்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீடில் ஸ்டாண்டை காசு கொடுத்து நம்ம கடையில் வாங்குறதுக்கு பதிலாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலையும் தெர்மாக்கோலையும் வச்சு சூப்பராக நம்மளே ரெடி பண்ணிடலாங்க. பார்க்கவும் ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும். யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த ஒரு ஸ்டாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 50 ஊசி கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க.